ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு மேக் அ டிவி சிஸ்டம் பே ஒரிஜினல் டைனமைட் பேலியன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சரிங்களா? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டு சேனல் பசங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டு அப்புறம் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா டைனமைட் ரிங் இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது, டிவி கோர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரியல் அப்புறம் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த பார்ட்டை வந்து இந்த பார்ட்டை வந்து ஒட்டிடுங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். டேஞ்சரஸ் பேலியிலே வந்துச்சு. நீங்கள் இப்போ தான் டைனமைட் பேலியிலே செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மெட்டல் ஃபியூஷனில் ஸோ 10 லெஜெண்டரி பிளேடஸில் நம்ம 4 பிளேட் தான் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியல, அவ்வளோ பிளேட் தான் செஞ்சுருக்கோம். சரி, இது இனிமேட்டு ஒரு 4 டைனமைட் பேஸ் எல்லாம் இருக்கேன். சரி பார்க்கலாம். ஓகே, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி உள்ள பாட்டை கம் போட்டு ஒட்டிக்கோங்க, ஓகேவா? அண்டு ஆர்மர் வந்து நல்லாவே இருக்காது, என் கையில் கிடச்சா தான் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இன்னொன்று அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஒரு வீடியோ ப்ளீஸ். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட டிபி கோர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுத்து வச்சுருங்க. அப்புறமேட்டு அந்த இடத்த கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணாமல் இருந்திருப்பேன். அந்த இடத்த அந்த ஒட்டி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அதை அப்படியே கம் போட்டு ஒட்டிடுங்க கைஸ். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டைனமைட் ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கு. இதுதான் ஆர்மர். ரொம்ப புவராக இருக்குது, கேவலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது நம்ம டிபி கோர் இதை பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ லோ மோடு ஓகே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லோ மோட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வந்துடுங்க. ஓகே கைஸ், வர மாதிரி ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ ஹை மோட் வந்து சேஞ்ச் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், வர மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். சரி, இப்போ ஹை மோட் பார்த்தீங்கன்னா Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. வேற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகுது. நீங்களே பாருங்கள், வேற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதான் டைனமைட் ரிங். இப்போ வந்து நெக்ஸஸ் டிஸ்க் வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். நெக்ஸஸ் டிஸ்க் வந்து 2 பெரிய சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு 2 மீடியம் சர்க்கிள், அப்புறமேட்டு 2 சின்ன சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன பண்ணோம், நான் சொல்லி கொஞ்சம் கம்மு போட்டுக்கோங்க. ஏன்னா நீ கம்மு போடுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது எப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கிங்க. அப்போ உங்களுக்கு நெக்ஸஸ் டிஸ்க் நல்லாவே வரும். சரி, அப்படி வச்சு ஒட்டிடுற அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3 சர்க்கிளே வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், பேட்ரு ஒன்று முடிஞ்சது. ஓட்டுறதுக்கு இது போய் பார்த்துருங்க. அப்புறமேட்டு இந்த குட்டி இது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்டிங் சிஸ்டமுக்கு தான். பஸ்டிங் சிஸ்டமே சரி ஓட்டிட்டு வந்து பார்த்துருங்க. நெக்ஸஸ் டிஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ள காய விடலாம். சரி, இப்போ என்ன பண்ண போனால் டிப்பு இந்த பூம் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ரப்பர் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு மூடி இருக்க வச்சுக்கோங்க. மூடியில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், அது வேணும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்புறமேட்டு ஒட்டிடுங்க, அவ்வளோதான் மாற்று. அதுக்கு மேலே அப்படி ஒரு குட்டி கார்ட்போர்டு வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இருந்தது வந்து நீங்கள் பார்த்துட்டு வச்சுருங்க. Was it the voice? Was it the fire burning in me?
reminisce. ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். டெஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தரலாம். இங்கே வந்து டைனமைட் ரிங் இருக்குது, அப்புறமேட்டு டிபி கூர் ஆர்மர் இஸ் அ புவர். ஓகே, அப்புறமேட்டு பென்ச்சர் டிரைவர் இருக்குது, லைட்டாக மொக்க மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்புறமேட்டு நெக்ஸஸ் டிஸ்க் இருக்குது, இப்போ வந்து மாட்டிடலாம். ஓகே, திஸ் இஸ் அ லூ மோட் ஃபார் லேயர். பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. ஓகே, வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கவே பலன்னு இருக்குது பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை மோடுக்கு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஹை மோட் லேயர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ரேட்டிங் கொடுங்க. 100 அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னேன். இப்போ ஹை மோடில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குவோம். எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு தெரியல ஹேண்ட்ஸ் பண்ணல. ஓகே, பரவாயில்ல, ஹேண்ட்ஸ் பண்ண நல்லா குட் ஸ்டாமினா, செம்ம பேலன்ஸு, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஹேண்ட்ஸ் பண்ண நல்லா குட் ஸ்டாமினா இருக்குது. இப்போ சேஞ்ச் டு லோ மோட். ஓகே, வேற மாதிரி லைட்டிங் செட்டப்பில் போட்டு வா அப்படி சொல்லு நடிகர் வேற மாதிரி இருக்குது. சரி, இப்போ சுற்றி பார்த்துருவோம். பார்த்தீங்கனாலே லுக்கு வேற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சரி கைஸ், அடுத்த பார்க்குறதுக்கு உங்கள் ஜாய். பை பை. Was it the voice? Was it the fire burning in me?